இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறோங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கத்திரிக்காயை இந்த மாதிரி அரிஞ்சிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சவுடனே அதில் போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறணும். எண்ணெயை வடிகட்டிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 பல்லு பூண்டு அதையும் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 தக்காளிங்க கட் பண்ணது அதையும் போட்டுக்கலாங்க. மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போ அதே எண்ணெயை வச்சு நம்ம திரும்ப சூடு பண்ணி கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது அதையும் நல்லா வதக்கலாங்க. கூடவே கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வார அளவுக்கு ரொம்ப வதக்கிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றிடலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிடலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூனுங்க. கொஞ்சம் வதக்கிடலாங்க அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 கப்பு தயிர் எடுத்துக்கலாங்க. அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ முக்கியமான விஷயமே இதுதாங்க, தயிர் தான். இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஜாரை கழுவி அதில் ஊற்றிக்கலாம். 5லேருந்து 7 நிமிஷம் குக் பண்ணால் போதுங்க. ஏன்னா ஏற்கனவே வதக்கின கத்திரிக்காய் இது. இப்போ ஒயிட் ரைஸுக்கோ தோசைக்கோ சப்பாத்திக்கோ எது தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.